சுசீலா பாமக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்து ராமதாஸை இயக்குகிறார். உழைப்பவ வன்னியர் மக்கள், துப்பாக்கி சூடுபட்டி சாவது வன்னியர் மக்கள். ஆனா ஐயாவுடைய சின்ன ஊடு சுசீலா பேர்ல 200 கோடி ரூபாய் விஸ்வகர்மா அறக்கட்டளை அந்த அம்மா பெங்களூர்ல சினிமா கம்பெனிக்கு பைனான்ஸ் பண்ணும். இந்த கட்சி அன்புமணிக்கு பின்னால தன்னுடைய மூத்த மகள் காந்திமதியினுடைய வயிற்று பேரன் முகுந்த அதிகாரத்துக்கு வரணும். வன்னியர்களை ஏமாற்றுவது மட்டும்தான் ராமதாஸ் குடும்பத்துக்கு வேலையை தவிர அங்க தியாகம் பண்ண பூத்தா இளங்கோவன் எங்க அருள்மொழி ஒட்டிட்டு இருக்காரு. அப்பா தலைவராக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத தனையன் தான் ஸ்டாலின். அப்புறம் எங்கே பாண்டிங் இருக்கும்? செயல்களை உருவாக்க வேண்டிய தேவை. எத்தனை கொலை நடந்திருக்கு? தாக்கர் ஏன் கொல்லப்பட்டார்? அழகிரி ஏன் சிறைக்கு போனார்? எல்லாம் என்ன அதிகார சண்டை தான். அதிகாரம் வந்தால் நீங்க கோடிகளை குவிக்கலாம். உலகத்திற்கு பார்க்கிற பொருள் பூரா கிடைக்கும். ராமதாஸ் அவர்கள் இல்லாத பணமா அவர்கிட்ட இல்ல? அவர் தான் இப்ப அழுகிறார். எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான், உடச்சு எடுத்துட்டு போயிட்டான். ராமதாசுடைய மகன் என்பதனால அவன் வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் தலைமை தாங்க தகுதி வந்துருமா? அன்புமணி ஏதாவது சிறையில போய் அடைபட்டு கிடந்திருக்கிறாரா? பல நாள் சிறையில செத்து போனவனா இருக்கான் பாமக. ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா பாமகவில் மீண்டும் ஒரு புகைச்சல், நமைச்சல், ஒரு எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு பனிப்போரானது ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்குது. இதன் பின்னணி என்ன, காரணம் என்ன சார்? உண்மையாலுமே அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? அப்படி இல்லை, அதிகாரம் ராமதாஸிடமிருந்து மகனுக்கு வராமல் இந்த அதிகாரம் இந்த கட்சி அதிகாரத்துக்குள்ள வேறொரு பெண்மணி நுழைகிறார். அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஐயா டாக்டர் 2 ரூபா டாக்டராக இருந்த காலத்தில் அங்கே செவிலியராக நர்ஸாக இருந்த சுசீலா பாமக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்து ராமதாஸை இயக்குகிறார். இதுதான் இந்த சண்டைக்கு காரணம். இதுல அந்த அம்மா ஜி.கே. மணியை தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சுக்கிறாங்க. ஜி.கே. மணி திமுகவுக்கு நெருக்கமானவர். ஆனா அன்புமணி பாஜகவுக்கு நெருக்கமானவர். ஏதோ மெகா சீரியல் கதை மாதிரி சொல்றீங்க சார். ஆமா, மெகா சீரியல் தான். உலகம் பூரா தெரிஞ்ச சீரியல் இது. உலகம் பூரா தெரிஞ்ச சீரியல் தான். நம்ம இப்ப புதுசா பேசணும், அவ்வளவுதான். அப்போ இதுல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அதிமுகவோடு கூட்டு சேரணும்னு முடிவு பண்ணி சி.வி. சண்முகம் மூலம் எடப்பாடியாருடைய பெட்டி எங்க இறக்கி வைக்கப்படுகிறதுனா சுசீலாமா வீட்டில் பெட்டிகள் அடுக்கி வைக்கப்படுகிறது. ஏன் அங்க அடுக்கி வைக்கப்படுதுன்னா, தன்னுடைய தைலாபுரம் வீட்டில் இருந்தால் மகன் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். மகன் எடுத்துட்டு போயிடுவார். இப்போ ஒட்டுமொத்தமான அதிகாரமும் ஒட்டுமொத்தமான பல லட்சம் கோடி பொருளாதாரமும் யார்கிட்ட இருக்கு? அன்புமணிட்டு போய் சேர்ந்துருச்சு. டாக்டருக்கு நீங்க ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில போன நாடாளுமன்ற தேர்தல் நடந்த கதை. இப்போ சுசீலா அம்மா ஒரு விஸ்வகர்மா சமூகம், வன்னியரே அல்ல. அப்ப அது விஸ்வகர்மா அறக்கட்டளையில ஒரு 150-200 கோடி ரூபாய் டெபாசிட் ராமதாஸே பண்றாரு. உழைப்பவ வன்னியர் மக்கள், துப்பாக்கி சூடுபட்டி சாவது வன்னியர் மக்கள். ஆனா ஐயாவுடைய சின்ன ஊடு சுசீலா பேர்ல 200 கோடி ரூபாய் விஸ்வகர்மா அறக்கட்டளை அந்த அம்மா பெங்களூர்ல சினிமா கம்பெனிக்கு பைனான்ஸ் பண்ணுது. அவருடைய குடும்பம் பூரா பெங்களூர்ல சினிமா கம்பெனிக்கு பைனான்ஸ் பண்ணுது. அப்ப இதெல்லாம் அன்புமணிக்கு தகவல் போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டு சேருவதற்கு
எடப்பாடி கொடுத்த பொட்டி எங்க? அதான் சண்டைய. பொட்டி பூரா சின்னம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அன்புமணி காலையில் போய் சொல்ற, நீங்க ஏடிஎம்கோடு சேர்ந்தீங்கன்னா நான் புழல்ல தான் கழுவிக்கணும், திகார்ல தான் சப்பாத்தி சாப்பிடணும். அதனால அவரே சொல்றாரு, மருமகனும் மகனும் 2 காலை பிடிச்சிக்கிட்டு பிஜேபியோடு சேர்ந்து என்ன சொன்னாங்க சொல்றாரா? நைட்டு அதிமுகவோட கூட்டணி பொட்டி சிவி சண்முகம் கொண்டு போய் சுசீலா மூலம் இறக்கி வச்சுட்டாரு. காலையில அன்புமணி பிஜேபி பக்கம் போயிட்டார். இதுக்கு நடுவுல திமுகவும் பொட்டி கொடுக்குது, பாஜகவும் பொட்டி கொடுக்குது, அதிமுகவும் பொட்டி கொடுக்குது. இத்தனை பொட்டி. இந்த பொட்டி பூரா எங்க போயிருச்சு? சுசீலாமா வீட்டுக்கு போயிருச்சு. அதற்கு பிறகுதான் அன்புமணி என்ன முடிவு பண்றாரு? இந்த சந்தையை தனிமைப்படுத்தினா தான் நாம அரசியல் பண்ண முடியும், பெட்டி வாங்க முடியும். பெட்டி அரசியல் தானே, வன்னியருக்கான எந்த அரசியலும் இல்லைங்க. இதெல்லாம் இன்னொன்னு சொல்லுவாங்க சார், அவரு ராமதாஸ் அவர்களுடைய மகள் வழி பேரன் முகுந்தன் அவர் உள்ள வந்தது அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதான், உண்மைதான். ஏன்னா ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, அன்புமணிக்கு 3 பெண் குழந்தைகள் தான். அப்போ ஆண் வாரிசு இல்லை அன்புமணிக்கு. அப்போ இந்த கட்சி அன்புமணிக்கு பின்னால தன்னுடைய மூத்த மகள் காந்திமதியினுடைய வயிற்று பேரன் முகுந்த அதிகாரத்துக்கு வரணும். வந்தா இந்த கட்சி அழிஞ்சு போகாது. இருக்கிறது 3% தான், 7% இருந்தது, அது பாதி 3ஆ போச்சு. கழுத தேஞ்சு கட்டெரும்பா போச்சு. விஜயகாந்த் இருக்கிற பொழுது அத்தனை வன்னியர்களும் விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க. ராமதாஸுக்கு ஓட்டும் இல்லை, சீட்டும் இல்லை. ராமதாஸ் காலத்திலே வன்னியர்கள் பாமக விட்டு வெளியேறிட்டாங்க. மீதி இருப்பவர்கள் நீங்க அந்த பாசத்துல இருக்கான். வேற ராமதாஸ் மீது பாசம்லாம் கிடையாது. சமூக பாசத்துல 3% பேர் அங்க ஒட்டிட்டு இருக்காங்க. இதான் அரசியல். முகுந்தனா எப்படியாவது தலைவராக்குனா எதிர்காலத்துல இன்னொரு அன்புமணி ஆக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனா அன்புமணி என்ன நினைக்கிறாரு? அதிகாரம் தன்னை தாங்கிட்டு தான் இருக்கணும், அது பிரிஞ்சு போகக்கூடாது, முகுந்தன்கிட்ட போகக்கூடாது. அதனாலதான் முகுந்தனை மேடையே ஏற்ற மாட்டேங்கிறாரு. மகாபலிபுரத்தில் நடந்த வன்னிய பெருவிழாவில் மேடை ஏற்ற ராமதாஸ் விரும்புறாரு, அன்புமணி அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஏன்? தனக்கு தன்னோட அதிகாரம் பூரா கூஞ்சி இருக்கணும், யார்கிட்ட 1% கூட போயிடக்கூடாது. ஏன்னா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மிக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு விழுப்புரம் கூட்டு ரோட்டில் ஆஸ்பத்திரி வைக்கிறாரு. ஆஸ்பத்திரி வச்சா 5 ரூபா டாக்டர், 10 ரூபா டாக்டர், 50 ரூபா டாக்டர் தான் ராமதாஸ் உடைய மகன். அப்பா 2 ரூபா டாக்டர், மகன் 50 ரூபா டாக்டர். ஆனா ஆஸ்பத்திரி நடத்த முடியாம மூடிட்டு வந்துட்டார். இதுதான் அன்புமணியுடைய தகுதி. வன்னிய மக்களுடைய உழைப்பு ஒரே நாள்ல 1000 கோடி வந்து கொட்டுது, 3000 4000 கோடி கொட்டுது. 34 வயசுல அவனை மந்திரி ஆக்குன, அதான் நான் செய்த தவறுங்கிறார்ல. இதெல்லாம் அவரு அப்பா செய்த தவறு தான் மகன் அனுபவிக்கிறார். ஏதோ நீங்க 25 வன்னியர்கள் சூடுபட்டு துப்பாக்கி சூட்டில் இறந்து போன 25 குடும்பம் அனாதே நிக்குது. சிஎன்ஆர் ராமமூர்த்தி வீட்டை விற்று, தோட்டத்தை விற்று, காட்டை விற்று, மோதிரத்தை விற்று, அண்டா குண்டா எல்லாத்தையும் விற்று சிஎன்ஆர் ராமமூர்த்தி வர்ற வன்னியர் மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு படிக்க வைக்கிறத நான் நேரா பார்க்கிறேன். பல லட்சம் கோடி ஏற்காடு மலை பூரா ராமதாஸ் குடும்பத்துக்கு தான் இருக்கு. கர்நாடகாவில் கூடிய பல 1000 ஏக்கர் எஸ்டேட், இப்படி பல 1000 கோடிகள் சொத்துக்கள்ல செத்து போன வன்னியர்களுக்கு 100 ரூபா கூட பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் வன்னியர்கள் பூரா எங்க வன்னியர் பெல்ட்லயே விஜயகாந்த் ஜெயிக்க முடிஞ்சது. விஜயகாந்த் நீங்க 41 சீட்டு கொடுத்து 29 எம்எல்ஏ எங்க ஜெயிச்சாரு? விருத்தாச்சலம் எங்க, ரிஷிவந்தி எங்க, எல்லாம் எங்க? வன்னியர் பகுதி. ராமதாஸ் தோத்து போறாரு, விஜயகாந்த் ஜெயிக்கிறார். அவர் தெலுங்கு நாயுடு, தெலுங்கு பேசுறாரு, என்னென்னமோ சொன்னாரு, யாரும் நம்பல. அப்போ ராமதாசுடைய செல்வாக்கு ராமதாஸ் காலத்திலே சரிஞ்சு போச்சு. நீங்க பெரிய சக்தியை கூட்டிட்டு நீங்க வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஒரு பெரிய தலைவராக நிற்கிறார்.
உங்களிடமிருந்து அரசியல் கற்றுக்கொண்டவர் தான். இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருக்குமே அவர் அரசியல் சொல்லி கொடுக்குறாரு. தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமா வேல்முருகன் இன்னைக்கு போய் டிஎன்பிசியை பூட்டுறாரு. மற்ற மாநிலத்தை சேர்ந்தவனும் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளராக வேலைக்கு சேரலாம் அப்படின்னு ஓபிஎஸ் இருக்கும்போது குருமூர்த்தி ஆர்எஸ் சொல்லி ஒரு ஜியோ போட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அது தவறு போய் எதை பூட்டினாரு? டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டினார். ராமதாஸ் தூங்கிட்டு இருக்காரு. அன்புமணி டெல்லியில பாராளுமன்றத்துக்கு போறதில்ல. அப்பாவே சொல்றாரு, இவன் மத்தியானம் 2 மணி வரைக்கும் தூங்குவான் அப்படிங்கிறார். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான். சில பொன்னான மனிதர்கள் தூக்கத்தினால் சில பொன்னான வேலைகளும் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காத, பட்டுக்கோட்டை பாடுனார். இவர்களெல்லாம் பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன். சில்வர்ல இல்ல, சில்வர் கோல்டுல இல்ல, பிளாட்டினம் ஸ்பூனு. அப்ப இவர்களுக்கு மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்எல்சியில நிலம் கொடுத்த வன்னியர்களுக்கு வேலை கிடைக்கல, நிலம் கொடுத்தவனுக்கு பணம் கிடைக்கல. என்எல்சிக்கு மந்திரியாவே பாமக சேர்ந்த சண்முகம் வர்றாரு. அந்த மக்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கல. அப்ப நீ எதுக்கே அவருக்கு ஓட்டு போட்டான் அந்த அப்பாவி மக்கள்? வன்னியர்களை ஏமாற்றுவது மட்டும்தான் ராமதாஸ் குடும்பத்துக்கு வேலையை தவிர, அங்க தியாகம் பண்ண பூத்தா இளங்கோவன் எங்க? அருள்மொழி இப்போ ஒட்டிட்டு இருக்கார். செந்தமிழ் செல்வன் எங்க? இப்படி பல பேர் தியாகம் பண்ண பாதி பேர் ஆளைய காணும். இல்ல பாமகவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 பெரும் அணிகளாக உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதிமுக மாதிரின்னு வச்சுக்கலாம். அன்புமணி இது ஒரு பக்கமாகவும் ராமதாஸ் அவர்களோட இது ஒரு பக்கமாகவும் இருக்கு. இப்ப தொண்டர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? இப்படி பிரிஞ்சு இருக்காங்களே, இது எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த கட்சிக்கு? ஆமா, பெரும்பான்மையான கூட்டம் அன்புமணி பின்னாடி போயிட்டான். நீங்க ராமதாஸ் பின்னாடி ஒரு கூட்டம் இல்லை. கூட்டம் இருப்பதாக நிரூபிப்பதற்கு பூம்புகாரில் மகளிர் மாநாடு. இந்த மகளிர் மாநாட்டுக்கு எனக்கு ஓம் சக்தி அம்மாவோ அம்மா அன்பழகன் வரவழைக்கப்பட்டு அன்பழகன் ராமதாஸ் கெஞ்சரர். அன்புமணி கூட்டம் கூட்டுறான், அவங்கள்ட்ட நோட்டு இருக்கு, அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அன்புமணியை தவிர வேற யாரும் கூட்டம் கூட்ட முடியல. நீ என்ன ஒண்ணு, உங்க அப்பா இவ்வளவு பெரிய பல கொலைகளை மறைச்சு, யாரு? பங்காரு அடிகளார் பல கொலைகளை மறைச்சு அந்த அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கார். 8 கொலை நிலுவையில் இருக்கு. யாரு? பங்காரு அடிகளார் செய்த கொலை 8 கொலை நிலுவையில் இருக்கு. பகிரங்கமா சொல்றேன். யார் யார் எந்தெந்த கொலையில நீதிபதி முதல் கொண்டு பக்தராக இருக்காங்க. அதுதான் அவருடைய பலமே. அப்போ கூப்பிட்டு சொல்றாரு, செவ்வாடை தொண்டர்கள் எல்லாம் மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டு உட்கார வைட்டார். நீயே பஸ்ஸு கிஸ்ஸு லாரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆயிரக்கணக்கான வார வழிபாட்டு மன்றங்கள் இருக்கு, அவ்வளவு கொண்டு உட்கார வைனார். அப்படி உட்கார வைக்கப்பட்டதான் அந்த மகளிர் மாநாடு. அப்போ பாமகவுடைய நிலைமை பாருங்க. செவ்வாடை தொண்டர்கள் பூரா மஞ்சள் ஆடை தொண்டர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார். அன்புமணிகிட்ட அத்தனை அதிகாரம் போயிடுச்சு. அன்புமணி தான் இப்போ அடுத்த தலைவர்னு தொண்டம் பூரா நினைக்கிறான். ஏன்னா ஐயா ராமதாஸுக்கு 87 வயசு, இன்னொரு 5 வயசு போனா 87 92,000. 92 வயசுல எந்த தொண்டனை அவர் பார்க்க முடியும்? அப்போ முதுமை ஒரு பலவீனம். இப்ப அவரு மகளிர் மாநாடு எப்படி போனார்னா, சேலத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வர வைக்கப்பட்டு அவர் காருக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் போகுது, 2 ஆக்சிஜன் சிலிண்டரு, 2 செவிலியர்கள், நர்ஸு, போகிற வழியில் இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைகள் பூரா தொடர்பில் இருக்காங்க. அப்போ இதை தொண்டை பார்க்குறான். அங்கே போனால் முதியோர் அணி தான் இருக்கு, இளைஞர் அணி கூட எங்கே இருக்கு? அன்புமணிகிட்ட. இதுதான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான யுத்தம். இல்ல ராமதாஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல சார், நமக்கு வயதாயிடுச்சு, சரி ஓகே மகன் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா வாரிசு அரசியலே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொள்கை பிடிப்போட உள்ள வந்தவர். மகனே வந்துட்டு மினிஸ்டர் வரைக்கும் ஆக்கி அழகு பார்த்தாச்சு. ஓகே கட்சியை விட்ட கொடுத்துட்டு ஓய்வு எடுக்கலாம்ல, ஏன் ஓய்வு எடுக்க சின்னம்மா விட மாட்டேங்குது
அதுதான் இப்போ கொள்கை. சுசீலாமாவா? சுசீலாமா புது நேம் ஆக்சுவலி இப்போதான் நான் கேள்விப்படுறேன். இல்லை நீங்கள் ரொம்ப புதுசு, எல்லாத்துக்குமே புதுசு. இது பல வருஷமா ஓடிட்டு இருக்குமா அந்த செய்தி. இன்னமும் சுசீலாமா கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரு அன்புமணி அப்பப்போ பாட்டில் வீசுவாருங்கிறாங்க. பாட்டில் வீசுறாரா இல்லை கையை வீசுறாரோ தெரியல அப்பா மீது. அப்பா நேராக நம்ம ஜெகத்ரட்சனுக்கு சொந்தமான ஹோட்டலில் வந்து கோச்சிட்டு 15 நாள் 1 மாதம்லாம் தங்கிடுறாரு. சுசீலாமா தான் கூட இருக்கு. வாடிக்கையா நடக்கிறது தான். பாட்டில் அம்மா அடிக்கிறாரு, அப்பா அடிக்கிறாரு. அம்மாவை அடிப்பவர் அப்பா அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? என்னுடைய நான் உட்கார்ந்துருக்கிற சோபா கீழே ஒட்டு கேட்கற கருவி வச்சிருக்காரு. யாரோட என்னோட உண்மைதானா? அதெல்லாம் 200% உண்மை. சும்மா எப்படி சொல்லுவார்? அப்போ ராமதாஸை தனிமைப்படுத்த வேண்டும். ராமதாஸ் யாரோடையும் தொடர்பு வச்சக்கூடாது. அவரை அதிகாரத்தை முழுக்க அன்புமணி வசம் கொண்டு போய் ராமதாஸ நீங்கள் இயற்கையை நேசித்து செடி கொடி மரத்தை பார்த்து கொண்டு தைலாபுரம் தோட்டம் முதல்ல 5 ஏக்கரா இருந்தது, இப்போ 50 ஏக்கரா ஆகிப்போச்சு. வெறும் 5 ஏக்கரா எனக்கு தெரிய அதை பழனி பாப்பாட்ட சொல்லி 5 லட்ச ரூபா அடமானம் வைக்க சொல்லி சொன்ன காலமெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ அது 50 ஏக்கரா ஆகிப்போச்சு. இந்த 50 ஏக்கரா ஆன பிறகு இப்போ அவர் 50 ஏக்கராக்குள்ளேயே ராமதாஸ் அரசியல் செய்து கொண்டுட்டோன்னு அன்புமணி நினைக்கிறார். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மகனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து நான் திமுகவை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா கருணாநிதி இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின் இருக்கட்டும், அதுக்கப்புறமா உதயநிதி இருக்கட்டும், வாரிசு அரசியல்னு சொன்னால் கூட அவங்களுடைய பாண்டிங் வந்து கண்டிப்பாக மற்ற கட்சிகள்லாம் பார்த்து கற்றுக்கணும். ஆமாம் தானே சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா பக்கம் சண்டை இருக்கு, எல்லா பக்கமும் சண்டை இருக்கு. நீங்கள் அதிகாரம் வருகிற பொழுது அங்கே அன்பே இல்லாமல் போயிடும். அதிகாரம் வருகிற பொழுது நீங்கள் முகலாய ராஜாக்கள் பூரா பெத்த மகனே அப்பாவை வாழ்நாள் முழுக்க சிறைப்படுத்திய வரலாறுலாம் உண்டு. நீங்கள் தாஜ்மஹால் இருக்கு, தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் கடைசி வரைக்கும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். ஆக்ரா அருகில் இருக்கக்கூடிய அந்த யமுனை நதியினுடைய கரையோரத்தில் தான் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்நாள் பூரா தாஜ்மஹாலை முழுமையாக பார்க்க முடியாமல் செத்து போயிட்டார். அப்போ அதிகாரம் வந்தா சண்டை யுத்தம். முகலாய ராஜா பார்த்தா நான் உண்மையாலுமே நான் சொல்லுவேன், நான் திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படியான ஒரு பிணக்கு இருந்தது. அழகிரியை வேணா ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்டாலின் ஆகட்டும், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஆகட்டும், ஒரு நல்ல பாண்டிங் இருக்கதானே செய்யுது. அதிகாரம் இருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி மறைவுக்கு பிறகுதான் ஸ்டாலினே வந்துட்டு அரியணை ஏறுறாரு. அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விதமாக தானே இருக்கு பார்க்க. இல்லை, உங்களுக்கு நல்ல விதமாக தெரியுது. நீங்கள் அவர் இருக்கிற பொழுதே பதவியை கேட்டு அவரை அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவர் செயல் தலைவர் பதவியை உருவாக்கி நான் செயல்படாத தலைவர், நீ செயல்பட தலைவர்னு பதவி சண்டை பெருசாக வந்த பிறகுதான் ஏன் அப்பா தலைவராக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத தனையன் தான் ஸ்டாலின். அப்புறம் எங்கே பாண்டிங் இருக்கும்? செயல் தலைவர் உருவாக்க வேண்டிய தேவை, செயல் தலைவர் உருவாக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? எனக்கு அதிகாரத்தை கொடு, எனக்கு ஆட்சி செய்வதற்கு எனக்கு அது அதிகாரம் வேண்டும். இந்த சண்டை வந்த பிறகுதான் தலைவர் பதவியை அவர் புதுசா உருவாக்கினார். அதனால எங்கேயுமே இணக்கமே கிடையாது. அதிகாரம் என்பது ஒரு கொடூரமானது. ஒரு மனிதனுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார், பின்பு அதை எடுத்துப்பார். அவனுடைய சுயரூபா ஒரு கொடூரமாக மாறும். சாதாரண கவுன்சில் பதவி விட்டு செத்து போறானாமா? எத்தனை கொலை நடந்திருக்கு? தாக்கிருஷ்ணன் ஏன் கொல்லப்பட்டார்? அழகிரி ஏன் சிறைக்கு போனார்? எல்லாம் இந்த அதிகார சண்டை தான். அதிகாரம் வந்தால் நீங்க கோடிகளை குவிக்கலாம். உலகத்திற்கு பார்க்கிற பொருள் பூரா கிடைக்கும். பார்க்கிற கை நீட்ட வேண்டியது, பார்த்தா பொருள் கிடைக்கும். அப்ப அதுதான் அதிகாரம். சாதாரண திராவிட இயக்கம் வளர்ந்த பிறகு பெரியார் இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர், அண்ணா அதை அழித்தவர். அதிகாரம் வேணும் அதுதானே தவிர பெரியார் இல்லாத அதிகாரமா? பெரியார் இந்த மக்களுக்கு அரசியல் போய் சேரணும் என்பதற்காக நீங்க அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு விரும்பல அவர். ஆனா பெரியாருடைய கணக்கு பிள்ளை தான் யாரு? அண்ணாதுரை.
அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார். எப்படி அதிகாரம் வேணும், பெரியாருக்கு துரோகம் செய்தார். பெரியாருடைய கொள்கைகளை நீங்க இரண்டகமாக்கினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவை. பெரியாருடைய கொள்கைகளையே மறுபரிசீலனை செய்ய வச்சார். யாரு? டாஸ்மார்க்ல உட்கார்ந்து. பெரியாருடைய கொள்கை இன்னைக்கு யாரு மறுபரிசீலனை பண்றா? டாஸ்மார்க்ல சாராயம் விற்கிறவன். இதை கொண்டு போய் சேர்த்தது யாரு? அண்ணாதுரை தான். அப்போ அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம். இதுல பாமக பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய நிலை இப்ப என்னவாக தான் இருக்க போகுது? ஏற்கனவே ஓட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. எந்த கூட்டணியில் அவங்க இருக்காங்கன்னு இன்னும் முடிவு கூட பண்ணவே இல்லை. இப்படியான சூழ்நிலையில உட்கட்சி மோதல்கள் பூசல்கள் இரண்டாக உடையிறக்கூடிய நிலைமை. இனி பாமகவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது சார்? பாமக எதிர்காலம் முழுக்க அன்புமணிகிட்ட வந்து சேர்ந்துருச்சு. 2% 3%. இனி பாமக கட்சி வேணும்னு நினைக்கிற கிராமத்து இளைஞர்கள் யாரை ஏற்றுக்குவான்? அன்புமணிக்கு ஏற்றுக்குவோம். அன்புமணி இப்போ டெல்லிக்கு போய் கட்சி அங்கீகாரம் அலுவலகம் எல்லாம் தன்னுடைய வீட்டு முகவரிக்கு டி நகர் திலக் நகரில் மாற்றிட்டார். ஐயா டெல்லிக்கு போய் அப்ஜெக்ஷன் பண்ணுறது கூட அவருக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆட்கள் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. சார் காசு இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ராமதாஸ் அவர்கள் இல்லாத பணமா? அவர்கிட்ட இல்லை. அவர் தான் இப்போ அழுகிறார். எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். என்கிட்ட ஒரு பைசா இல்லை. டெல்லிக்கு போய் ஒரு வழக்கறிஞரை வைத்து என்னுடைய வீட்டு முகவரிக்கு மாற்றுவதற்கு கூட என்கிட்ட பணம் இல்லை, டெல்லிக்கு ஒரு வழக்கறிஞரை அனுப்புவதற்கு காசு இல்லைன்னு அவர் தானே சொல்றார். எல்லா மகன் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கிற சமையல்காரர், கார் டிரைவர், தோட்டக்காரன், வீட்டுக்காரன், காட்டக்காரன் எல்லாம் சம்பளம் கொடுப்பதற்கே எனக்கு பணம் இல்லை. அன்புமணி சம்பளமே கொடுக்காத விரட்டி விட்டான். நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் தனிமையை உணர்கிறேன், வெறுமையை உணர்கிறேன்னு அவரே சொல்றாரு. அப்போ கட்சி, ஆட்சி, அதிகாரம், பணம், தோட்டம், துறவு, வீடு எல்லாம் யாருக்கு போயிடுச்சு? அன்புமணிட்டு போயிடுச்சு. இவரு முழுக்க முழுக்க வயோதிகத்தின் காரணமாக மூத்த மக காந்திமதி தான் இப்போ அவருக்கு வீட்டில் தான் சாப்பாடு வருது. அந்த டிஃபன் கேரியர் முன்னாடியே திறக்கணும், அப்போ தான் சாப்பிடுவார். இல்லையா வேற எங்காவது சாப்பாடு போயிருமோ, இல்லை வேற ஏதாவது சாப்பாடு வந்துருமோன்னு அவருக்கு பயம். அவருடைய வாழ்நாள் இப்போ எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. காரணம் அத்தனையும் அவர் செய்த தவறுகள் தான். அத்தனைய தவறுகளுக்கு விதைத்தவன் எதை விதைக்கிறானோ அதுதான் விளையும். அதைத்தான் விதைத்தவன் அறுவடை செய்யணும். அவர் விதைத்தது வினை, அந்த வினையை இப்ப அவரே அறுவடை செய்தார். நீங்க அன்புமணிக்கு பதிலா நீங்க இளங்கோவனை வளர்த்திருக்கலாம், பூத்தா இளங்கோவனை வளர்த்தி விட்டுருக்கலாம். இப்படி பல பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. அவர்களையெல்லாம் வளர்க்கல. தன்னுடைய மகன் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதற்கு பாசமுள்ள மகன் கட்சின்னு வச்சார். இப்போ மகனாலே அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார், மகனாலே அவர் வெறுமைப்படுத்தப்படுகிறார். மகன் தான் இல்ல, மைக்க தூக்கி வீசிட்டியா, நம்பர் எழுதிக்கா, எல்லாம் பணம் இருக்குவா, இங்கிருந்து கிளம்புங்கிறார். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லிட்டு இறங்கி நடந்து போக முடியுமா? அப்போ பாமகவுல ஒரு நாள் கூட சிறைக்கே போகாத ஆளு. தன்னை பத்தி பாகுபலி படம் எடுக்கணும், ஜெயமோகன் கிட்ட 40 லட்ச ரூபா கதை திரைக்கதை வசனத்து கொடுக்குறாரு. யாருக்கிட்ட? ஜெயமோகன் ஒரு கன்னியாகுமரி பாப்பா இருக்கான், அவன்கிட்ட தன்னை பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுன்னு 40 லட்ச ரூபா கொடுக்குறாரு ஜெயமோகன் கிட்ட, தன்னை பத்தி படம் எடுக்கிறதுக்கு. கதை எழுதுறதுக்கு 40 லட்சம்னா படம் எடுப்பதற்கு 400 கோடியா? ராமதாஸ் சினிமா மோகமும் வந்துருச்சு, சினிமா மோகம் வந்துருச்சு. அதுக்குதான் மகன் எடுக்குது. 125 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு. அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல ஏறக்குறைய ஒரு 40 கிரவுண்ட் இடத்த போலி டாக்குமெண்ட் போட்டு மடக்கிட்டார் அன்புமணி. நர்சஸ் காப்பின்னு ஒரு காப்பி இருக்கு தெரியுமா? அந்த நர்சஸ் காப்பியுடைய சொந்த இடம் பக்கத்துல பனையூர் யார் வீட்டுக்கு பக்கத்துல? அன்புமணி வீட்டுக்கு பக்கத்துல 125 கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு, 15க்கு மேற்பட்ட வெளிநாட்டு கார்கள். இதெல்லாம் ஏது? ராமதாசுடைய குடும்பம் என்ன பெரிய ஜமீன்தார் குடும்பமா? ராமதாஸ் எப்படி டாக்டர் ஆனாரு?
ராமதாசனுடைய தகப்பனுடைய 2வது மனைவியின் மகன் தான் ராமதாஸ். அந்த அம்மா ஒரு தலித் பெண்மணி. இதெல்லாம் மறைத்து தலித் கோட்டாவில் தான் அவர் டாக்டராக படிக்கிறார். வத்தலக்குண்டிலிருந்து மருத்துவராக ரிசைன் பண்ணிட்டு வெளியேறுகிறார். வெளியேறி திண்டிவனத்தில் ₹1 ₹2 டாக்டர், ₹1 கொடுத்து சைக்கிள் ரிக்ஷாவில் வர டாக்டர். 80களுக்கு போனிட்டாங்க நிலைமை. இந்த வன்னியர் மக்களுக்கு தலைவனான பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வந்துருச்சு? பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் பண்ணை வீடுகளும் எஸ்டேட்டுகளும் முழுக்க முழுக்க ஏற்காடே மழையே உங்களுக்கு சொந்தமானதாக மாறி போச்சு. இதெல்லாம் வன்னியர்களுடைய வயிற்றில் அடித்தது தான். உங்களுக்காக துப்பாக்கி சூடுபட்டு 25 வன்னியர்கள் இறந்து போனானே, அந்த 25 குடும்பம் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை IAS IPS இருக்காங்க? யாருமே இல்லை. அவர்களுடைய வரலாறே இல்லை. அந்த குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லை. அந்த தியாகிகளை நீங்க நினைச்சு பார்த்தது உண்டா? இல்லை. அப்போ உங்க குடும்பம் குட்டி ஒரு கார்பரேஷன், கருணாநிதி ஒரு கார்பரேஷன், ராமதாஸ் ஒரு கார்பரேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா பாமக வந்துட்டு ஒரு சமூக கட்சியாக முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா அந்த கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தமா நிறைய முன்னெடுப்புகள் போராட்டங்களை அவங்க முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு குறுகிய வட்டம் ஒரு சாதி கட்சியாக தன்னை சுருக்கிக்குச்சின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சாதி கட்சியாக இப்ப வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு வங்கி இருக்குங்களா? கண்டிப்பாக எலெக்ஷன்ல இந்தந்த தொகுதிகளை நின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஏதாவது தொகுதி சொல்ல முடியுமா? தனியா நின்று டெபாசிட் கூட வாங்க முடியாதுமா. அதிமுக திமுக கூட்டணியில் இணைந்தால் தான் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. இப்போ இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. இதுதான் அவர்களுக்கு எதிர்காலம். அது எடப்பாடி சொல்லிட்டாரு, ராமதாஸ் உங்க அப்பாவோடு வா பேச்சுவார்த்தைக்குன்ட்டார், தனியா வராத. இது தைரியமா சொன்ன ஒரே ஆளு எடப்பாடி பழனிசாமி தான். இதுதான் இப்போ ப்ராசஸில் இருக்கு. அதனால தந்தையை தைலாவரம் தோட்டத்தில் தனிமைப்படுத்திட்டு 6 மாதம் கழிச்சு நான் தான் கட்சி, நான் தான் அத்தனையும் இந்த நிலைமையில அன்புமணி தான் அதிமுகவோடு கூட்டணி வைக்க போகிறார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.